நான் இன்றைக்கி வந்து நான் நைட்டு டின்னருக்கு ஒரு சூப்பரான நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி பண்ண போகிறேன். வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு தக்காளி வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்றேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ இதோட கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சாம்பார் பொடி இருக்கோ சேர்த்துக்கோங்க. நம்ம ஆற்ற வச்ச சாம்பார் பொடி சேர்த்துன்றேன் நான். நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சாம்பார் பொடி போட்டாச்சு. போட்டோன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து கலருக்கு தான், காரம் கிடையாது. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா அரைக்கணும். தண்ணி கொட்டக்கூடாது, ஏன்னா தக்காளிலேருந்து தண்ணி வரும். கொஞ்சம் நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாத குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் தக்காளியை போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டேன். இப்போ இது இருக்கட்டும், நம்ம இதுக்கு தாளிக்கணும். தாளிக்கிறது என்னன்னு பார்த்துலாம். பாண்டியில் வந்து நான் ஸ்டவ்வில் பாண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு சரிங்க, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதனால் கடுகு பொரிஞ்ச கையோட நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தெரியுதா? சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகும் சீரகம் நல்லா பொரியிட்டோம். அதனால் கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டு இதோட கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடணும். அதனால் உளுத்தம்பருப்பு பொரியோட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை பொரியிட்டோம். இந்த மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா வந்து 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சட்னியில் வந்து இது போட்டுக்கோம், மிளகா பொடி போட்டுக்கோம். சாம்பார் பொடியும் சில்லி தனி மிளகாய் தூள் போட்டுருக்கோம். இது நல்லா வறுபடுத்தும். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை சேர்த்துடுவோம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடுவோம். நான் வந்து தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதிச்சு கெட்டி ஆகும். அதுக்காக தான் 1 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த உப்பு வேணுன்னா உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டு